ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு பெண்மணி ஒரு நபரை ஒருதலை பட்சமாக காதலித்து அதற்கடுத்து அந்த பெண் திடீர்னு மரணமடைஞ்ச பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் 2022 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது முகுந்தன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, முகுந்தன் அப்படிங்கிறவுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூருங்க. இருந்தாலும் கூட கோயம்புத்தூரில் கல்லூரி படிப்பை முடித்த முகுந்தன் சென்னையில் வந்து ஒரு பிரபலமான ஐடி நிறுவனத்தில் டீம் லீடராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காருங்க. இவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஆண்கள் பெண்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஐடி ஒர்க்கில் வேலை செய்யுங்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முகுந்தன் கோயம்புத்தூரில் படித்தாலும் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சின்ன வயதுலேருந்தே சிட்டியில் பழகின மாதிரி தாங்க நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால் ஆண் பெண் பாலினம் பார்க்காம பெண்களோடும் சரிங்க ஆண்களோடும் சரி சகஜமாக பழகுவாருங்க. இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிராமத்தை சேர்ந்த வாலிபர்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நபர்கள்கிட்ட அட்டாச் ஆக மாட்டாங்க. ஆனால் முகுந்தன் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. நண்பர்களாக பழகினாங்க அப்படின்னா வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா பார்ட்டி கூட்டு போகிறது, சினிமாவுக்கு போகுது, இந்த மாதிரி சகஜமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காருங்க. சிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகுந்தன் வந்து ஒரு ஹேண்ட்ஸமான நபர் அப்படி சொன்னோம் இல்லையா. இவர் தனக்கு லவ்வராக வந்தால் என்ன, ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக வந்தால் என்ன அப்படி சொல்லிட்டு நிறைய பெண்கள் இயங்குவது வழக்கங்க. இருந்தாலும் கூட முகுந்தன் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு லிமிட்டோட தாங்க பழகினார். அப்படி இருந்தாலும் கூட முகுந்தன் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலிச்சிருந்தாங்க. அந்த பெண்ணும் இவரை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய இருவருடைய காதல் அந்த டீமில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு தெரியாதுங்க, ரொம்ப சீக்ரெட்டாக தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் முகுந்தனுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடும் வகையில் ஒரு நபர் உள்ள வந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிசா அப்படிங்கிற பெண்மணிங்க, கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. ஏற்கனவே வேறொரு ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாட்டுங்க. சேலரி ரொம்ப கம்மி அப்படிங்கிற காரணத்தினால இங்கே வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி முகுந்தனுடைய டீமுக்குள்ளே அவங்க வர்றாங்க. ஃபஸ்ட்டு நிசா அந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணும்போது முகுந்தனை ஜஸ்ட் ஒரு டீம் லீடராக மட்டும் தாங்க பார்த்தாங்க. ஆனால் போக போக முகுந்தன் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள், அப்புறம் நண்பர்கள்ட்ட பழகக்கூடிய அந்த பாசம் அன்பு எல்லாத்தையும் பார்த்து இவங்களுக்கும் எல்லா பெண்களையும் மாதிரி முகுந்தன் மேலே க்ரஷ் வந்துருச்சுங்க நிசாவுக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீக்கெண்ட் ஆச்சாலும் சரிங்க ஹாலிடேஸ் ஆச்சுனாலும் சரி, இந்த டீம் லீடராக இருக்கக்கூடிய முகுந்தன் பெண்கள் மற்றும் ஆண்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் மாதிரி பிக்னிக் மாதிரி கூப்பிட்டு போவார், ட்ரிப்பு கூட்டிகிட்டு போவார். அதே மாதிரி பார்ட்டி என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கூப்பிடுவாருங்க. அப்படி இருக்கும்போது முகுந்தன் வந்து பெண்கள்கிட்ட நாகரீகமாக கண்ணியத்தோடு நடந்துக்குவாருங்க. இதெல்லாம் பார்த்த நிசாவுக்கு முகுந்தனை தான் லவ் பண்ணணும், இவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. சொல்ல போகணும் அப்படின்னா முகுந்தனை ஒருதலை பட்சமாகவே இந்த நிசா காதலிக்க ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போக போக முகுந்தன்கிட்ட எப்படியாவது தன்னுடைய லவ்வை வெளிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிசா முயற்சி செஞ்சாங்க. ஆனால் சரியான நேரம் காலம் அமையவே இல்லைங்க. இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிசா வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க. டக்குன்னு காதலை வெளிப்படுத்த அவங்களுக்கு தைரியம் வரலிங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட எப்படியாவது தன்னுடைய காதலை ப்ரொப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலம் பார்த்து முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போது தான் மேனேஜ்மெண்ட் சார்பாக ஒரு 3 நாள் ஹாலிடேஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏதோ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச காரணத்தினால ஒரு 3 நாள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம் சொன்ன காரணத்தினால எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போது முகுந்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் இருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி பொள்ளாச்சி போகக்கூடிய வழிபாதைங்க. அது ஒரு கிராமம் அப்படி சொல்லாங்க. இவங்க ஓரளவுக்கு வெல் செட்டில்டு ஃபேமிலி இப்படியே சொல்லலாம்.
கிராமத்து சைடில் வயல்வெளிக்கு நடுவில் தாங்க இவங்களுடைய வீடே இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் ஜாலியாக 3 நாள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடரான முகுந்தன் சொல்கிறாருங்க. சரி அவரே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டீமும் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்து சேர்றாங்க. வந்த பிறகு முகுந்தனுடைய வீடு அப்புறம் அவங்களுடைய தோட்டம் அந்த கிராமத்தினுடைய லுக்கெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இதில் நிசாவும் கூட தாங்க வந்திருக்காங்க, அவங்களும் அவங்களுடைய டீம் தானே. அப்போது நிசா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐடி நிறுவனத்தில் இருக்கும்போது தான் எல்லாரும் கூடவே இருந்தாங்க, பிஸியாக இருந்தாங்க. இப்போது எப்படியும் 3 டேஸில் நம்மளுக்கு ஒரு நேரம் கிடைக்கும், அந்த டைமில் முகுந்தன் கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, ஹாலிடேஸில் 2 நாட்கள் முடிச்சும் கூட இவங்களால சொல்ல தைரியம் வரவே இல்லைங்க. இந்த டைமில் தான் அன்றைய நாள் இரவு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ஹால் மாதிரி இருக்குதுங்க, 2-3 ரூம்ஸ் வேறு இருக்குது, அங்கே எல்லாரும் பிரித்து படுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிசா மட்டும் தூங்கவே இல்லைங்க. எல்லாரும் தூங்கின பிறகு முகுந்தனை தனியாக கூப்பிட்டு போய் தன்னுடைய காதலை வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அதே மாதிரி நள்ளிரவு ஒரு 12 மணி 1 மணி இருக்குங்க. நிசா மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. முகுந்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரிங்க. கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. பால்கனியில் உட்காந்துட்டு யாருடைய ஃபோனில் பேசிட்டு இருக்காருங்க. எல்லாரும் தூங்கின பிறகு தனியாக இருக்கக்கூடிய முகுந்தன்கிட்ட போய் லவ் ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிசாவுக்கு ஒரு பெரிய ஷாக்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற நபர்கள்கிட்ட. அப்படி இருக்கும்போது நிசாவுக்கு பக்கத்திலேயே படுத்தக்கூடிய ஒரு பெண்மணிங்க, அந்த பெண்ணினுடைய பேர் சொல்ல வேணாம். இவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் டக்குன்னு படுக்கையிலிருந்து எந்திரிச்சு நேராக பால்கனியை நோக்கி நடந்து போறாங்க. இதை பார்த்த உடனே நிசாவுக்கு குழப்பம் ஏற்பட்டுருச்சுங்க. நம்ம போய் காதலை வெளிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம், இவ வேற போறாளே, எத்தனை மணி வரைக்கும் பேசிட்டு இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது பால்கனியை நோக்கி போன நிசாவுக்கு பக்கத்தில் இருந்த பெண் எந்திரிச்சு போனாங்க இல்லையா, அவங்க முகுந்தன்கிட்ட போன உடனேங்க ஃபோனை கட் பண்ணிட்டு சேர்லேருந்து எந்திரிச்சு அந்த பெண்மணியை முகுந்தன் கட்டி பிடிச்சிட்டாருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே நிஷாவுக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. முகுந்தன் பெண்களோடு எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமாக தான் பழகுவார், ஆனால் இவங்க 2 பேரும் ஹக் பண்ணுறது அப்புறம் நெத்திலாம் கிஸ் கொடுக்குறாருங்க. இதெல்லாம் பார்த்து குழப்பம் ஏற்பட்டுச்சுங்க. அப்போது நிஷா என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முகுந்தன் சரியான நபர்கள் கிடையாதுருக்கு, பெண்களை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவான்னாட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள் மனசன் சொல்ல ஆரம்பிச்சிச்சுங்க. அதற்கு பிறகு தான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு தான் நிஷாவுக்கு புரியவே ஆரம்பிச்சுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முகுந்தன் டீமில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை காதலிச்சிட்டு இருக்காருன்னு, அது இந்த பெண்மணி தாங்க. இவங்க பேசக்கூடிய செயல்கள் அப்புறம் மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறலாம் பார்த்த உடனே நிஷாவுக்கு புரிஞ்சிச்சுங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட நிஷாவுடைய மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்க. முகுந்தன் தனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு உள் மனசு சொல்லிட்டே இருக்குங்க. கோபம் வேற வருது அந்த பெண் மேலே. கடைசியாக அன்ற இரவு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லவ் ப்ரொபோஸ் பண்ண முடியாத காரணத்தால் மனசுக்குள்ளேயே பிடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் முடிஞ்ச உடனே நேராக சென்னை கிளம்பணும் இல்லையா, அந்த டீம் மொத்தமாக எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த முகுந்தன் மட்டும் சென்னைக்கு போகலிங்க, ஊர்லேயே தான் இருந்திருக்காரு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அவங்களுடைய தாத்தா ஒருத்தர் இருக்காருங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு. கீழ் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமில் படுக்க வச்சிருக்காங்க. 2 நாள் 3 நாளில் முடிஞ்சிட மாட்டிருக்கடா, தாத்தாவுடைய இறுதி சடங்கெல்லாம் பார்த்துட்டு போயிட சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா சொன்ன காரணத்தினால, நீங்கள் போங்க நான் ஆஃபீஸில் பேசிக்கிறேன், ஒரு வாரம் மட்டும் நான் லீவ் சொல்லிக்கிறேன், அப்புறம் வர அப்படி சொன்ன காரணத்தினால அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. முகுந்தன் மட்டும் அவங்களுடைய சொந்த ஊரான கோயம்புத்தூர்லேயே அவங்களுடைய வீட்டிலேயே இருந்துட்டாருங்க. இந்த டைமில் தான் நிஷா வேறு வழி இல்லாமல் மற்ற டீம் மெம்பர்களோடு சேர்ந்து சென்னைக்கு போயிட்டாங்க. கரெக்டாக 2 நாள் 3 நாள் கழிச்சு நியூஸ் வருதுங்க, முகுந்தனுடைய தாத்தா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாரையுமே வர வேணாம்னு சொல்லிட்டாருங்க. உற்சாகங்கள் மட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அங்கிருந்து கஷ்டப்பட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்கிட்டையும் சொல்லிட்டாரு. ஆஃபீஸில் யாரையுமே வர வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதற்கடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர் கொடுத்துட்டாருங்க இந்த முகுந்தன் அப்படிங்கிறவர். கடைசியாக இறந்து போன தாத்தாவுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு 4 நாள் கழிச்சுங்க இந்த நிஷா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய தாத்தா இறந்ததை பற்றி துக்கம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க சென்னையிலிருந்து. அன்றைய நாள் சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணி இருக்குங்க. எப்போதுமே உங்களுக்கு இரவு டியூட்டி தாங்க, நைட் டியூட்டி தான் இருக்க மாட்டிருக்கு. ஆனால் 4 மணி 5 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போய் சென்னையில் ஷாப்பிங் எல்லாம் வாங்கிட்டு வருவது வழக்கம். அதே மாதிரி 2-3 நபர்களோடு போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த நிஷா அப்படிங்கிற பெண்மணி சென்னையில். ரோட்டுக்கு இந்த சைடு வந்து நின்றுட்டு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இருக்காங்க. ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நேராக யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா முகுந்தனுக்கு தாங்க ஃபோன் பண்ணுறாங்க. கடைசியாக நிஷா முகுந்தனுக்கு ஃபோன் பண்ணி தாத்தா இருந்திருக்கான அந்த துக்கத்தை எல்லாம் ஃபோன்லேயே அனுசரிக்கிறாங்க, என்னாச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு ஃபோனை வைக்கும்போது தான் முகுந்தன்கிட்ட ஒன்று கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்கணும், கேட்கலாமா, ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா சொல்கிறாங்க. உடனே முகுந்தனும் சரி கேளு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிஷா போட்டு உடச்சிட்டாங்க. இப்படி சொன்ன அடுத்த செகண்டே முகுந்தனுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே தெரியலிங்க. நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே, நான் வேற ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் எதிர்தரப்புலேருந்து சொல்கிறாருங்க. அதை கேட்ட உடனே நிஷா பயங்கரமாக அழுகுறாங்க ஃபோன்லேயே. நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்த 2 நாள் 3 நாள்லேயே மேலே எனக்கு காதல் வந்துருச்சு, ஆனால் நீ வேற ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு இருக்க, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீ என்னை காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாங்க பிடிவாதமாக. சில பெண்கள் வந்து வளர்ந்த விதம் அப்புறம் அப்படி தான் பேசுவாங்க விட்டு கொடுக்காமையே. அதே மாதிரி தான் விடாப்புடியாக முகுந்தன்கிட்ட சண்டை போடுற மாதிரி வன்புழுக்கிறாங்க. எவ்வளவோ முகுந்தன் சொல்லி பார்த்துருக்காருங்க, நான் உங்கள்கிட்ட அப்படிலாம் பழகலை, எல்லாத்தையும் நான் இப்படி தான் அரவணைக்கிறேன், பார்ட்டி கூட்டு போகிறேன், தேட்டர் கூட்டு போகிறேன், எல்லாத்தையும் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன், அது உனக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி சமாளிக்க பார்த்துருக்காருங்க. என்ன சொல்லியும் நிஷா கேட்கவே மாட்டிட்டாங்க. கடைசியாக பேசவே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன், நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ரோடுக்கு ஆப்போசிட்டில் தானே மீதி
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த ரோடை கிராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ண பார்க்குறாங்க. முகுந்தன் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொன்ன காரணத்தினால அந்த வேதனை மற்றும் மன குமுறல் இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தினால ரோடில் இந்த சைடு அந்த சைடு வாகனங்கள் வருதா அப்படி சொன்னு கூட பார்க்காம டக்குன்னு ரோடை கிராஸ் பண்ணிட்டாங்க நிஷா. அடுத்த செகண்டே ஆப்போசிட்லேருந்து வந்த காரில் வந்து ஓங்கி அடிச்சு ஸ்பாட்லேயே நிஷா இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி தான் டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கூடிய முகுந்தனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இப்படி நிஷா வந்து விபத்து ஏற்பட்டு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே முகுந்தன் வந்து அலறி துடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னடா சொல்கிறீங்க, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் அவளும் இறந்தா அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சிச்சுங்க. ஃபோன் பேசி முடிச்சு ரோடை கிராஸ் பண்ணும்போது தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொல்வதை இவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. முகுந்தனுக்கு அந்த பெண் இறந்ததில் வருத்தம் இருந்தாலும் கூட அவரால் என்ன செய்ய முடியும், அந்த பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தல எதுவுமே செய்யலை. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் முகுந்தனுக்கு வந்து மனசு கஷ்டமாகவே இருந்துச்சுங்க. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம சொன்னதை கேட்டு தான் நிதானம் தெரியாமல் போய் அடிபட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மனசு கஷ்டத்தோடையே இருந்திருக்காருங்க. ஆனால் அதற்கு பிறகு போக போக ஒரு 4 நாள் 5 நாள்லேயே அவர் இயல்பான வாழ்க்கைக்கு வரணும் இல்லையா, அந்த மாதிரி ரெக்கவர் ஆகிட்டாருங்க. உண்மையிலேயே நிஷாவை மனப்பூர்வமாக காதலிச்சிருந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய வழியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பெண் ஒருதலை பட்சமாக தானே இவரை காதலிச்சாங்க. ஸோ அதற்கு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. கடைசியாக 10 நாள் முடிஞ்சு நேராக கோயம்புத்தூர்லேருந்து சென்னையை நோக்கி அந்த ஐடி நிறுவனத்துக்கு வேலைக்கு மறுபடியும் போயிட்டாருங்க. அங்கே போன பிறகு ஒரு 10 நாள் 15 நாள் நிஷாவை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் தான் நிஷாவினுடைய ஆவியினுடைய ஆட்டம் தொடங்க ஆரம்பிச்சுங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க இந்த முகுந்தனுடைய வாழ்க்கையிலும். என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா நிஷா இறந்து 1 மாத காலகட்டம் கழிச்சுங்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு கொடுத்த காரணத்தினால டீம் மெம்பர்ஸனுடைய வேலையெல்லாம் முடிச்சுங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் வெரிஃபை பண்ணி அடுத்த நாள் காலையில் சப்மிட் பண்ணுங்க ஆஃபீஸில். ஸோ இந்த காரணத்தினால முகுந்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்றைய நாள் நள்ளிரவு நேரத்துலைங்க ஒரு 3 மணிக்கெல்லாம் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸனுடைய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டு அவர் மட்டும் நான் இருக்கிறேன் காலையில் வந்து சப்மிட் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டாருங்க. அந்த ஐடி நிறுவனத்துடைய அந்த ஃப்ளோரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7 ஃப்ளோருங்க, கீழே ஒரு இது இருக்குது, மேலே ஒரு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது 3வது ஃப்ளோரில் இவர் மட்டும் தாங்க அன்றைய நாள் இரவு இருக்காரு. 3 மணி 3:30 மணிக்கு எல்லாத்தினுடைய ஷிஃப்ட் முடிச்ச காரணத்தால் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்டை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டே இருந்திருக்காருங்க இந்த முகுந்தன் அப்படிங்கிறவர். கரெக்டாக ஒரு 3:30 மணி 3:45 மணி தோராயமாக ரொம்ப டயர்டாக இருந்த காரணத்தால் காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு லிஃப்ட்டுக்கு போகிறாருங்க. லிஃப்ட்டை போய் ப்ரெஸ் பண்ண உடனே கீழ் ஃப்ளோர் இருந்துக்க மாட்டேங்க, ஸ்ட்ரைட்டாக மேலே வந்த உடனே உள்ளே போயிட்டாரு. உள்ளே போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போவதற்கான அமுத்தி விட்டாருங்க. டக்குன்னு சடனாக கரண்ட் கட் ஆயிடுச்சாட்டுருங்க. பவர் கட் ஆச்சு அப்படின்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி அதுக்கடுத்து ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணிவிட்டு தான் மூவ் ஆகுங்க. அப்படி இருக்கும்போது பயப்படாமல் அந்த இருட்டில் அப்படியே இருட்டில் லிஃப்ட்டுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்காருங்க இந்த முகுந்தன் அப்படிங்கிறவர். மறுபடியும் ஒரு 30 செகண்ட் 40 செகண்டில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ண அடுத்த செகண்டே பெரிய ஷாக்ங்க இந்த முகுந்தன் அப்படிங்கிற நபருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த லிஃப்ட்டில் உள்ள நுழையும் போது அவர் மட்டும் தான் இருந்தார். ஆனால் இப்போது பக்கத்திலேயே ஒரு நபர் நிற்கிறாங்க. தலைவிரி கோலமாக ஆக்ரோஷ தோற்றத்தோடு ஒரு பெண்மணி பக்கத்தில் நிற்கிறத பார்த்து முகுந்தனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. கரண்ட் போயிட்டு வந்த அடுத்த செகண்டே ஒரு பெண்மணி நிற்கிறத பார்த்து அரண்டு போயிட்டாருங்க. உடனே யாருன்னு உத்து பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க. இறந்து போன அதே பெண்மணி தாங்க நிஷா அப்படிங்கிற கூட வேலை செஞ்ச அந்த பொண்ணு தாங்க. விபத்து ஏற்பட்டு இறக்கும்போது எந்த ட்ரெஸ் போட்டுதாங்களோ அந்த ரத்தக்கரைகளோட ஆக்ரோஷமாக முகுந்தன் பக்கத்தில் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே நிற்குதுங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஐடி நிறுவனத்தில் வந்து ஜாயின் பண்ணி நிஷா இங்கே வேலை செஞ்சாங்க இல்லையா, அந்த காலகட்டம் முழுவதுமேங்க ஷிஃப்ட் முடிஞ்சு முகுந்தன் எப்போ போகிறாரோ லிஃப்ட்டில் அந்த லிஃப்ட்டில் தான் நிஷாவும் வருவாங்க. அதே மாதிரி ஒர்க்குக்கு போகும்போது மேலே ஏறது வரைக்கும் முன்னாடியே நிஷா வந்தாலும் கூட முகுந்தன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அன்றைய நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சு இறந்து போன பிறகு கீழே போகும்போது பக்கத்துலேயே அந்த பெண்மணி ஆக்ரோஷமாக வைக்கிறாங்க. அதை பார்த்து அடுத்த செகண்டே பயங்கரமாக கூச்சலிட்டு கத்திட்டாருங்க. கத்திட்டு அங்கேயே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டாங்க. பெரும்பாலும் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட பயம், நடக்கக்கூடாத ஒரு சம்பவத்தை பார்த்துறாங்க அப்படின்னா மயங்கி விழுவது வழக்கம் தான். அது மூளை நம்முடைய வேலையை அப்படி செய்யும். ஏன் அப்படின்னா தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக. மறுபடியும் பயத்திலே இருந்தாங்கன்னா ஏதாவது பண்ணிக்குவாங்க இல்லையா, அதனால் டக்குன்னு அந்த மூளை வந்து என்ன பண்ணணும்னா தன்னிச்சை செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மயக்கம் போட்டு விழா வச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் முகுந்தன் அப்படிங்கிறது அந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் மயக்கம் போட்டு லிஃப்ட்டுக்குள்ளே விழுந்துட்டாருங்க. லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து கத்திட்டே இருந்துருக்குங்க. காலை வேற வெளியே நீட்டுற மாதிரி தட்டி விட்டுருப்பாருக்கு. ஸோ அதற்கு பிறகு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் ஓடி வந்து என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முகுந்தனை வெளியே கொண்டு வந்து தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. எழுப்பின உடனே என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முகுந்தனால சொல்ல மனசே வரல. இவ்வளவு டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய இந்த ஐடி நிறுவனத்தில் போய் பேயை பார்த்து சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு ஒன்றும் இல்லை, மதியம் சாப்பிடலாதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு பைக் எடுத்துட்டு வேகமாக அவருடைய ரூமுக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. ரூமுக்கு வந்த பிறகு முகுந்தன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உண்மையிலேயே நம்ம கண்ணார பார்த்தது உண்மையா அல்லது பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. அன்றைய நாள் இரவு படுத்தவர் தாங்க அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவரால் எந்திரிக்க கூட முடியலைங்க. பயங்கரமான காய்ச்சலுங்க. உடம்பு அங்கிருந்து நகர கூட அனுமதிக்க மாட்டேங்குது. அதுக்கடுத்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்களை கூப்பிட்டு பக்கத்தில் போய் கிளினிக்கில் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தும் கேட்கவே இல்லைங்க. 2-3 நாள் காத்திருந்து கடைசியாக முடியாத காரணத்தினால வேறு வழி இல்லாமல் கோயம்புத்தூருக்கே போய்
காய்ச்சல்லாம் ரெடியான பின்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் மெடிக்கல் லீவை எழுதி கொடுத்துட்டு நேராக கோயம்புத்தூருக்கு போயிட்டாருங்க. அங்கே போன பிறகாவது அந்த ஆவியினுடைய ஆட்டம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு பிறகுதான் இன்னும் அதிகமாக ஆட்டம் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாங்க. கோயம்புத்தூர் போன பிறகு அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்த பிறகு காய்ச்சல் சரியாயிருச்சுங்க. இருந்தாலும் கூட இன்னும் ஒரு வாரம் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொன்ன காரணத்தால் சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய கிராமத்திலேயே இருக்காங்க. இவங்களுடைய பிரதான தொழிலே வெள்ளாமை பூமி தாங்க. பக்கத்தில் அருகாமையில் குக்கிராமங்கள் இருக்குன்னு சொல்லலாமே. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வீட்டிலிருந்து நேராக ஆப்போசிட் சைடில் ஒரு 100 மீட்டரில் ஒரு பெரிய பழங்கால ஆலமரம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரியும். இப்படி இருக்கும்போது காய்ச்சல்லாம் சரியாகி 4வது நாளா 5வது நாளாங்க வீட்டிலே இருக்க கஷ்டமாக இருக்கே, ஏதாவது லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெளியே போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை பைக் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அதே மாதிரி பக்கத்து கிராமத்தை சேர்ந்த நண்பர் வந்து பைக் எடுத்து வந்துட்டாருங்க. அவரோட போய் சேர்ந்து சுற்றிட்டு சாயந்தரம் ஒரு 7 மணி 8 மணி தோராயமாக இருக்குங்க. பக்கத்துலேயே ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர் அனுப்பி வச்சுட்டு இங்கிருந்து நான் நடந்தே போயிடறேன், வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வயல்வெளி இருக்கக்கூடிய வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காருங்க. நண்பர் இறக்கி விட்ட இடத்துல இருந்து இவங்களுடைய வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அந்த ஆலமரம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அதையும் கிராஸ் பண்ணி தான் வரணும். கரெக்டாக அந்த ஆலமரத்துக்கு முன்னாடிங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்த உடனே லெஃப்ட் சைடில் சுடுகாடு இருக்குங்க. பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்லல, அந்த ஊரினுடைய சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வந்த உடனே முகுந்தனுக்கு மறுபடியும் அந்த பெண்ணுடைய உருவம் ஞாபகம் வந்துருச்சுங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த சுடுகாட்டை நிறைய டைம் கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பயந்ததே கிடையாது. ஆனால் இறந்து போன நிசாவினுடைய ஆன்மாவை தத்ரூபமாக பார்த்த காரணத்தினால தான் தன்னுடைய மனசு இப்படி படபடக்க மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு வேகமாக நடையை எட்டு வச்சு வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. அப்போது தான் தன்னுடைய வாழ்நாளில் முதல் முறை ஒரு பயங்கரமான சம்பவத்தை இந்த முகுந்தன் பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, போயிட்டு வரக்கூடிய அன்றைய நாள் இரவு 7 மணி 8 மணி இருக்குன்னு சொன்ன இல்லையா, அவங்களுடைய அம்மா மேலே ரொம்ப பாசங்க முகுந்தன் அப்படிங்கிறவருக்கு. பரோட்டானா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் சிட்டிக்கு போன காரணத்தினால பரோட்டா வாங்கிட்டு சால்னாவை கட்டிட்டு பொட்டலத்தை கையில் வச்சு தாங்க அந்த சுடுகாட்டு வழியாக நடந்து வந்துருக்காரு. கரெக்டாக அந்த சுடுகாட்டை தாண்டி ஒரு 10 அடி 20 அடி தாண்டினா அடுத்து செகண்டேங்க கையில் வச்சுட்டு வந்துருக்கக்கூடிய அந்த பரோட்டா பாக்கெட் இருக்கு இல்லையா, அதை யாரோ வெடுக்குன்னு புடுங்குற மாதிரி ஒரு ஃபீலுங்க. புல் பண்ண மாதிரி அந்த ஃபீல் ஆன உடனே முகுந்தன் டக்குன்னு திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டாருங்க. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆள் மனசும் சொல்ல ஆரம்பிச்சிச்சுங்க. மறுபடியும் அந்த இழுத்து பிடிச்சிட்டு அந்த பொட்டலத்தை வச்சுக்கிட்டே மறுபடியும் எட்டு வைக்க பார்க்குறாருங்க. அந்த டைமில் எகைன் அந்த பொட்டலத்தை வெடுக்கிற பிடிங்கி அந்த பொட்டலம் கீழேயே விழுந்துருச்சுங்க. அடுத்த செகண்டே 2 செகண்ட் 3 செகண்ட் அங்கே நின்னாலும் கூட பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க, ஆண்மாக்கள் இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னா திரும்பி பார்த்தோம் அப்படின்னா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் திரும்பி பார்க்காம யோசிச்சுட்டு பரோட்டா போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எட்டு வைக்க பார்க்குறாருங்க. 10 அடி மறுபடியும் எட்டு வச்சு அடுத்த செகண்டே அந்த பொட்டலம் இருந்த அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன குட்டி பொண்ணுங்க வாய்ஸை வச்சு தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. அண்ணா தண்ணி இருந்தால் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹம்மிங்கான வாய்ஸுங்க. அதை கேட்ட உடனே நடுநடுங்கி போயிட்டாருங்க முகுந்தன் அப்படிங்கிறவர். அந்த டைமில் சின்ன பொண்ணுங்க வந்து சுடுகாட்டு பக்கம் வர வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வேக வேகமாக ஓட்டம் பிடிச்சி வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த முகுந்தன் அப்படிங்கிறவர். பரோட்டா பட்டலத்தை வெடுக்குன்னு வேற பிடிச்சி, அதே மாதிரி அந்த வாய்ஸ் வந்து ஒரு சின்ன குட்டி பொண்ணுடைய வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. தண்ணி வேற கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் கிராமத்திலே இருந்தாலும் கூட பேய் கதைகள்லாம் பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நேரில் பார்த்தது அந்த லிஃப்ட்டில் முதல் முறை காதலிச்ச அந்த லிசாவினுடைய ஆவிதாங்க. அதற்கடுத்து சுடுகாட்டில் இப்போது குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெடுக்குன்னு அந்த பொட்டலத்தை பிடிங்கி தண்ணி கேட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்து மிரண்டு போயிட்டாருங்க. ஆனால் அன்றைய நாள் இரவே இன்னொரு பயங்கரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எவ்வளவோ தூங்க ட்ரை பண்ணுறாருங்க, தூக்கமே வரல. அதற்கடுத்து தூக்கம் வராத முகுந்தன் என்ன பண்ணாருன்னா, டூப்ளெக்ஸ் ஹவுஸ் மேலே தான் இவருடைய பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமுடைய கதவை ஓப்பன் பண்ணாவே பால்கனி இருக்குங்க. அந்த பால்கனி பக்கத்தில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வர்றாருங்க. நள்ளிரவு ஒரு 1 மணி தோராயமாக இருக்கும். அப்படி இந்த பால்கனியில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பயங்கரமான காட்சிங்க. 100 மீட்டர் தூரத்தில் ஒரு ஆலமரம் இருக்குன்னு சொன்னியா, அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 20 வயசு 22 வயசு இருக்கும். கரெக்டாக குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னா இறந்து போன நிசா இருப்பாங்க இல்லையா, அந்த தோட்டத்தோடு தாங்க இருக்காங்க. தலைமுடியை விரிச்சு போட்ட மாதிரி அப்படியே சுடிதாரை போட்டு ஆங்காரமாக நின்றுட்டு இவங்களுடைய வீட்டையே அந்த உருவம் பார்க்குதுங்க. இதை பார்த்த உடனே டக்குன்னு முகுந்தன் பயப்படலிங்க. இவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்துலேருந்து யாராவது ரெஸ்ட் ரூமுக்கான போவதற்கான சைடு வயக்காட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாருங்க. ஆனால் அதெல்லாம் பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் அங்கே சிலை மாதிரி நின்ற பெண்மணி அப்படியே ஆடாமல் அசையாமல் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. அதற்கு பிறகு இவருக்குள்ள உள்ளுணர்வு பயம் ஏற்பட்டுச்சுங்க. யாராக இருக்கக்கூடும், காலையில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை இழுத்து சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து விடிய தூங்காமையாக இருந்திருக்காருங்க. காலையில் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கொஞ்சம் விடிஞ்ச உடனே அந்த பக்கத்து கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நடந்த விஷயங்களை சொல்லும்போது அங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுடிதாரை போட்டு அன்னைக்கு நாள் நைட்டு வந்து சில மாதிரி யாராவது நிற்பாங்களாடா, இங்கே நம்ம பொண்ணுங்க நைட்டியை போட்டு சுற்றிட்டு இருக்கிறதே வழக்கமாக வச்சுருக்காங்க, யார் போய் அவ்வளோ நேரம் சுடிதாரை போட்டு அங்கே மேக்கப்போட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாங்க. இது கேட்ட உடனே இவருக்கு உள்ளுணர்வில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. நம்ம நைட்டு பார்த்தது உண்மையிலேயே ஒரு பெண்மணி கிடையாது, ஒருவேளை நிசாவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க.
அதை உறுதிப்படுத்தும் வகையில் அதற்கு அடுத்த நாள் வந்து முகுந்தனுக்கு சில தப்பான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முகுந்தன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக இருக்கும்போதும் சரிங்க, எங்கேயாவது லோன்லியாக ஃபீல் பண்ணும்போதும் சரி, அந்த டைம்லாம் அவருடைய உடம்புக்குள்ள இருந்தேங்க அந்த குட்டி பொண்ணுடைய வாய்ஸ் கேட்டுச்சு இல்லையா, ஆனால் எனக்கு பால் வாங்கி கொடுங்க, எனக்கு பன்னு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்புலேருந்தே அவருடைய காதுக்குள்ளே தானாக அந்த குரல் கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்து முகுந்தனுக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியலிங்க. ஆக்குபை பண்ணுற மாதிரிலாம் தெரியல. இவருடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துட்டு இன்னொரு ஆன்மா சொல்கிறது இவருக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. காதுகள்லாம் அடைச்சு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து ஒரு நாள் 2 நாள்லேயே இந்த நிசாவுடைய வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸும் இவருடைய உடம்புக்குள்ள இருந்தே கேட்க ஆரம்பிச்சுங்க. அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தின்பண்டங்களை கேட்குது. ஆனால் நிசாவினுடைய ஆன்மா இவருடைய உடம்புக்குள்ள இருந்து என்ன சொல்லுது அவருடைய காதுக்குள்ளேயே அப்படின்னா, நீ செத்துருடா, உண்மையில பாசம் வச்சிருக்கிறது நான் மட்டும்தான், நீ எனக்கு சொந்தமானவன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லுதுங்க. 2 நாள் 3 நாளுக்குள்ள முகுந்தன் பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டாருங்க. சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, தூங்கவே அந்த ஆன்மாக்கள் விடுறது கிடையாதுங்க. இவரை உடம்புக்குள்ளதே போராடி இப்படி கேள்விகளாக கேட்டு துளைக்குதுங்க. கடைசியாக முகுந்தன் வந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சாருங்க. இருந்தாலும் கூட இவர் கொஞ்சம் ஸ்டைலான வாழ்க்கையை வாழ்ந்தவர், ஐடி ஃபீல்டு இருக்காரு. தனக்கு பேய் பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவதற்கு மனசே வரலைங்க. ஆனால் அந்த ஆன்மாக்கள் ரெண்டும் உடம்புல வந்து பேச ஆரம்பிச்சு 4 நாள் கழிச்சு இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சுங்க. அன்றைய நாள் இரவு நைட்டு வந்து இந்த தொந்தரவு இருந்த காரணத்தினால சாப்பிடாமல் படுத்துக்கிட்டாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1:30 மணி தோராயமாக இருக்குங்க. காதுக்குள்ளே வந்த அந்த நிசாவனுடைய ஆன்மா அவங்களுடைய உடம்புக்குள்ளேயே இருந்து பேச மாட்டிருக்குங்க. என்ன சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ இப்பயே சாகுடா, நீ சாகல அப்படின்னா நீ பாசம் வச்சிருக்கக்கூடிய உங்கள் அம்மாவை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுதுங்க. இது கேட்ட உடனே முகுந்தனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயேங்க கீழ் ஃப்ளோர் இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குதுங்க. சத்தம் கேட்ட உடனே முகுந்தன் வேகமாக கீழே ஓடி போய் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆன்மா சொல்லிச்சு இல்லையா அவங்க அம்மாவை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சுருக்குங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய பெட்ரூமில் கீழே படுத்துருக்காங்க. அப்பா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. அந்த பெட்டுக்கு மேலே தான் மின்விசிறி இருந்திருக்கு. அதில் அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து மின்விசிறியில் வந்து கழுத்தில் சேலையை கட்டி தூக்கு போட்டாங்க. ஆனால் உயிர் போகலிங்க. கத்துறதை பார்த்து அவங்களுடைய அப்பா எந்திரிச்சு காப்பாற்றி கீழே இறக்கிட்டாருங்க. தண்ணியை தெளிச்சு என்னாச்சுமா ஏமா இப்படி பண்ண சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய அம்மாவுக்கு எதற்காக இப்படி பண்ணனே தெரியல அப்படிங்கிறாங்க. நான் தூங்கினது மட்டும் தாங்க ஞாபகம் இருக்கு, தூக்கு போட்டது எதற்கு போட்டனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முகுந்தனுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுங்க அவங்களுடைய அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு. இதெல்லாம் செய்கிறது தன்னை ஒருதலையாக காதலிச்ச அந்த நிசாவினுடைய ஆன்மாவுடைய வேலை தான். விளையாட்டாக சொல்லுதுன்னு நினச்சேன், இப்படி உண்மையிலேயே கொல்ல பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாருங்க. அதற்கு அடுத்த நாள் காலையில் முகுந்தன் இன்னொரு முக்கியமான டிசிஷன் எடுத்தாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முகுந்தனுக்கு அத்தை பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. 1 வயசு 2 வயசு தான் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேய் பிடிச்சி எப்படியோ அந்த குடும்பத்தார் இவங்க அந்த பெண்ணை மீட்டெடுத்தாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அத்தை பொண்ணு கிட்ட போய் தனக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே போட்டு உடச்சிட்டாருங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முகுந்தனுடைய சித்தி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இப்படி சொன்னாருன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த அவங்களுடைய சித்தி சித்தப்பா அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் முகுந்தனுடைய ரூமுக்கு வந்து என்னடா உனக்கு நடக்குது, என்னென்னமோ சொல்லியிருக்க, அம்மா தானா தூக்கு போடுறதெல்லாம் பார்த்தா நீ சொல்கிறது உண்மையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போது முகுந்தன் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாருங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததில் அந்த நிசா அப்படிங்கிற பொண்ணு இருந்தாங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாங்க. உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. அந்த பொண்ணோட ஆவிதை எல்லாம் செய்து அந்த பொண்ணு ஒருதலை பட்சமாக என்னை காதலிச்சிட்டு இருக்கா. என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்ன காரணத்தினால விரக்தியில் வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது இறந்து போயிட்டா. அதற்கு பிறகு என்ன ஆக்குபை பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அம்மா தன்னைத்தானே தூக்கு போடல, என்கிட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடி சொல்லுச்சு, நீ சாகல அப்படின்னு அவங்க அம்மாவை கொண்டுருன்னு சொல்லிச்சு. அதற்கு அடுத்து தான் கூச்சலிட்டு ஓடி வந்து பார்க்கும்போது அவங்க தூக்கு போட்டுதாங்க சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க சித்தி சித்தப்பா எல்லாரும் குழப்பம் ஏற்பட்டுருச்சுங்க. விடிய காத்திருந்து அந்த குடும்பத்தார் அடுத்த நாள் காலையில் நேரத்திலேயே முகுந்தனை கூப்பிட்டுட்டு மசூதி ஒன்று இருக்குங்க, தற்காலிகமாக அந்த மசூதிக்கு போயிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. முகுந்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாக்கள் உள்ளிருந்து குரலில் சொல்லுது. ஆனால் போக விடாம எல்லாம் இதுவரை கண்ட்ரோல் பண்ணதில்லை. ஆனால் அன்றைய நாள் மசூதி வரைக்கும் நார்மலாக போனவர் அதற்கு பிறகு போகவே அந்த 2 ஆன்மாக்களும் பேச ஆரம்பிக்குதுங்க. உள்ள கூட்டிருந்தே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுதுங்க. மசூதிக்கு பக்கத்தில் போன பிறகு காலே எட்டு வைக்க விட மாட்டேங்குதுங்க. அதற்கடுத்து மசூதி ஊழியர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி முகுந்தனை கூட்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி வாசப்படியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பெண்ணுடைய ஆன்மாவும் நிசாவினுடைய ஆன்மாவும் விலகிச்சுங்க. மசூதிக்குள்ளே போய் எவ்வளவோ ரிச்சுவல் பண்ணி பார்க்குறாங்க, ஆன்மாக்கள் தான் வெளியே நின்றுச்சு. அதனால் நார்மலாக தாங்க இருக்காரு. அதற்கு பிறகு 2 நாள் 3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கயிறை வந்து அத்து விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிய கயிறை வந்து கட்டி விட்டுருக்காங்க. 3 நாள் வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் இந்த கயிறு அவிழ்ந்து விழுந்துடக்கூடாது. அதற்கு பிறகு என்ன செய்யறது நாங்கள் யோசிக்கிறோம், குருகிட்ட சொல்லி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. முகுந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு இருக்கக்கூடிய காரணத்தினால மறுபடியும் நம்மளுடைய உடம்புல வந்து அது பேசாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாருங்க. 1 நாள் 2 நாள் நல்லா ஜாலியாக தாங்க போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கினார். குடும்பத்தாரும் வந்து இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. மசூதிக்கு போயிட்டு வந்த காரணத்தால் இனி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 3ஆவது நாள் காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு இருக்கும்போது சோப்பு நுரையில தாங்க பார்க்குறாரு. கையில் கட்டியிருந்த அந்த கயிறு தானாக அந்த நுரையோடு போகுது. பார்த்து அடிச்சுக்கிட்டே முகுந்தன் மறந்து போயிட்டாருங்க. 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே மறுபடியும் அந்த 2 ஆன்மாக்கள் ஆக்குபை பண்ணிச்சாட்டுங்க.
உடனே நிசாவினுடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நீ சாகுடா சாகுடா, இல்லை நான் மறுபடியும் உங்கள் அம்மா அப்பாவை கொண்டு அப்படி சொன்ன காரணத்தினால நம்மளால அம்மா அப்பா சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டை கட்டிட்டுங்க, பாத்ரூம்ல துண்டை கட்டிட்டு நேராக போய் மின்விசிறியில் தூக்கு போட்டாருங்க. ஆனால் இவருடைய நல்ல நேரம் அப்படி சொல்லலாங்க. அந்த மின்விசிறியினுடைய அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா, நெளிஞ்சு கீழே பொத்துன்னு விழுந்து சத்தம் கேட்டு அவங்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பா எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து இவரை காப்பாற்றுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாந்திரிக்கு தானாக விழுந்துருச்சு. அடுத்த செகண்டே என்ன சாக சொல்லுது, இல்லை உங்களை கொண்டுருவோன்னு சொல்லுது அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்களுடைய அத்தை பொண்ணு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேய் பிடிச்சி அவங்கள ஷார்ட் அவுட் பண்ணாங்கன்னு சொன்ன இல்லையா, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா புதுக்கோட்டையில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் மாதிரியே அங்கே ஒரு கோயில் இருக்காட்டுங்க. அங்கே பேய் விட்டுவது மிக சிறப்புங்க. அங்கே போய் தான் அந்த பெண்ணுக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணி விட்டுருக்காங்க. அதே இடத்துக்கு இவனையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம காரை அரேஞ்ச் பண்ணி நேராக அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே போகிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதே மசூதிக்கு மறுபடியும் போய் அந்த கயிறை மாந்திரியை கட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசி கட்டி விட்டு ட்ராவல் பண்ணுற வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போன பிறகு அந்த முகுதனை கோயில் உட்கார வச்சு அந்த மசூதியில் கயிறு கட்டினாங்கல்ல, அதை அத்து விட்டு வெளியே போட்டாங்க. அப்போது தான் அந்த ஆன்மாக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்ச மாதிரியே அந்த அழைச்சி வர வச்ச உடனே 2 ஆன்மாக்களும் உடம்புல வந்து இறங்கிருச்சுங்க. அந்த டைமில் அந்த குட்டி பொண்ணுடைய ஆன்மா இருந்துச்சு இல்லையா, அது யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி பக்கத்து கிராமம் ஒன்று இருந்துச்சு இல்லை, அந்த கிராமத்தில் கிணத்துல விழுந்து தவறி விழுந்த ஒரு 5 வயசு 10 வயசு பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு அந்த சுடுகாட்டில் தான் போச்சிருக்காங்க. இந்த முகுதன் அப்படிங்கிற ஒரு அம்மாவுக்காக பரோட்டா வாங்கிட்டு போனார் இல்லையா, அந்த பசி காரணத்தினால அந்த பரோட்டா பொட்டலத்தை பிடுங்கிட்டு அப்போதுலேருந்து இவருடைய உடம்பை ஆக்குபை பண்ணி கூடயே வந்திருக்குங்க. அது வந்ததற்கான பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த அண்ணனை பிடிச்ச அப்படின்னா எனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யதார்த்தமாக குழந்தைத்தன்மையோடு சொல்லுதுங்க. அந்த ஆன்மாவை நீக்குவது பெரிய டாஸ்கால இல்லைங்க, எப்படியோ நீக்கி விட்டாங்க அந்த கோவில் பூசாரிகள். ஆனால் அதற்கு பிறகு தான் நிசாவினுடைய ஆன்மாவை நீக்குவதில் பெரிய பிரச்சனை இருந்துச்சுங்க. நிசாவினுடைய ஆன்மாவை இறக்கி என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்களை ஏதாங்க சொல்லுது, இவனை நான் உண்மையிலேயே சின்சியராக காதலிச்சேன், என்னுடைய கனவுகள் பெரிய லெவலில் இருந்துச்சு, இவனை தான் நான் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோடு வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கனவுகளோடு இருந்தேன். ஆனால் இவன் வேற ஒரு பொண்ணை காதலிச்சான். அதே நேரத்தில் நான் அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொன்ன காரணத்தால் விரக்தியில் போய் தான் விபத்து ஏற்பட்டு நான் இறந்தேன், இவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இவன் என் கூடயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பா பேசுதுங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அந்த பூசாரிகள் சொல்லியும் கேட்கவே மாட்டேங்குச்சுங்க. கடைசியாக அந்த அம்மனுடைய சக்திக்கு மேலே மீற முடியாமல் ஒரு வேண்டுகோள் ஒன்று மட்டும் வைக்குதுங்க, இதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க, நான் இவனை விட்டு போயிடுற அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கோயிலில் நிறைய பேர் சாமி கும்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வர சொல்லுதுங்க. வர சொல்லிட்டு மூர்த்தத்துக்கு தேவையானப்ப இந்த அரிசியை வந்து போட்டு தூவும்ல கல்யாணம் கெட்டி மேளம் கட்டும் போது அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அரிசியை கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த பொருளாக வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அரிசியை கொடுத்துட்டாங்க. அப்புறம் மஞ்சள் தாலி ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி முகுந்தன் கையில் கொடுத்து முகுந்தன் தன்னைத்தானே தாலியை கட்டிக்கிட்டாருங்க. அது எதற்காக அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த நிசாவினுடைய ஆன்மா வந்து முகுந்தனுடைய உடம்புல தான் இருக்குது. ஸோ அதனால் முகுந்தனே தன்னை என்னுடைய கழுத்தில் தாலி கட்டிக்கிற மாதிரி கட்டிட்டாருங்க. கட்டிட்ட பிறகு எனக்கு நிம்மதியாக இருக்குது, நான் இப்போ இறந்துட்டேன், இவனுடைய பொண்டாட்டியாக நான் சாகிறேன், நான் நினச்ச கனவெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குங்க. இந்த செயல்கள்லாம் பார்க்கும்போது நிசா அப்படிங்கிற அந்த பெண்மணி உயிரோடு இருக்கும்போது பிடிவாதம் பிடிச்ச ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. அதற்கு பிறகு அந்த தாலியெல்லாம் கட்டி விட்டு கெட்டி மேளத்தையெல்லாம் வர சொல்லிட்டாங்க. நான் அம்மன் கோவில் அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, கெட்டி மேளம் கட்டி அவர் தன்னைத்தானே தாலி கட்டும்போது அரிசியெல்லாம் மேலே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தூவியிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு முகுந்தன் தன்னுடைய கழுத்தில் கட்டியிருந்த தாலியை வெடுக்குன்னு அத்துக்கிட்டு இந்த தாலியோட மட்டும் நான் போகிறேன், இனிமேல் இவனை நான் ஆக்குபை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் மேலே வச்சு சத்தியம் பண்ணிட்டு விலகி போயிடுச்சுங்க. அதற்கு பிறகுதான் முகுந்தன் நார்மலாகவே ஆனாருங்க. அப்போது பூசாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 மாத காலகட்டம் கழிச்சு இந்த சாமிக்கு பால் குடம் எடுங்க, அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த அம்மனுக்கு நன்றி செலுத்துங்க அப்படி சொன்ன காரணத்தினால 1 மாத காலகட்டம் கழிச்சு அந்த அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்து நன்றி செலுத்திட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆன்மா வாக்கு கொடுத்துட்டு சத்தியம் பண்ணி போன பிறகு எந்த வித தொந்தரவும் இல்லைங்க. 2022ஆம் காலகட்டத்தில் எனக்கு நடந்த சம்பவம் பிரதர், இப்போது நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடக்குது. இந்த ஆன்மாக்கள் என்ன ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தேன், அது சொல்லக்கூடிய செயல்களை மட்டும் தான் என்னால் செய்ய முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க இந்த நபர். இந்த சம்பவத்திலையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சொல்லி பார்த்தா, அந்த நிசா அப்படிங்கிற பெண்ணை நினைச்சா பரிதாபமா இருக்குதுங்க. ஒரு 6 மாத காலகட்டம்ங்க காதலிக்காத ஒரு நபரை ஒருதலைபட்சமாக காதலிச்சு அந்த நபருக்காக விபத்து ஏற்பட்டு இறந்து போய் அதற்கு பிறகாவது தெரிஞ்சான்னு பார்த்தா இல்ல அதே நபர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித எல்லைக்கு போயிருக்குன்னு பாருங்களேன். அது பிடிவாத குணத்தினுடைய உச்சம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரத்தில் இறந்த பிறகு கூட ஒருதலைபட்சமாக காதலன் மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலும் அவங்க அம்மா அப்பா என்ன பாவம் பண்ணாங்க, அந்த பெண்ணை கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து எவ்வளோ ஆசைகளோடு இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒரு துளி கூட நினைக்காம காதல் அப்படிங்கிற அந்த வலையில் விழுந்து கடைசியாக இறந்த பிறகும் அந்த ஆன்மா அந்த மூர்க்கத்தனத்தோடு இருக்கிறத பார்த்தா பரிதாபமாக தாங்க இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது தப்பு கிடையாதுங்க, அதற்குன்னு ஒரு எல்லை இருக்கு, ஒரு வயசு இருக்கு, அந்த வயசுல தாங்க அதை பண்ணணும். பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை கல்லூரியில் எடுத்து போய் சேர்த்துறாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களை ஏமாத்திட்டு இதெல்லாம் செய்வது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. கல்லூரி படிப்பை முடிச்சு நல்ல பொசிஷனுக்கு வந்து அதற்கு பின்னாடி காதலிங்க, லவ் பண்ணுங்க, அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, பையனை கல்யாணம் பண்ணிக்கங்க, தவறே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா
இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.